பலவீனங்களை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது பலப்படுத்துகிறார். பலப்படுத்தும் பொழுது நாம் எப்படி காணப்பட வேண்டும்? பலவீனனாயிருந்தேன், கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார் என்கிற உணர்வு அந்த நேரத்திலும் காணப்பட வேண்டும். போன செய்தியில் அவர் பகிர்ந்து கொண்டார் அல்லவா? அதாவது கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக ஆண்டவர் வைக்கிறார். 100 ரூபாயில் உண்மை உள்ளவனாய் காணப்படும் பொழுது அவனை ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறார். ஆனால் ஐஸ்வர்யவானாக மாற்றின பின்பு அதே உண்மையில்லை என்று சொன்னால் அப்படின்றதான காரியத்தை அவர் அழகாக விளக்கினார். அதே போல பலவீனனாய் காணப்பட்ட பொழுது கர்த்தரை நோக்கி பார்த்து நம்முடைய பலவீனங்களை ஒப்பு கொடுத்து பலனடையும் பொழுது அதற்கு பின்பாக எப்படி காணப்படுறோம்? அந்த பலனை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா, இது என்னுடைய பலன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோமா என்கிறது முக்கியமான காரியமானபடினால இரண்டாவதாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் பொழுது நீங்கள் தெளிவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவர் என்னை பலப்படுத்தினதுனால நான் பலவானாய் இருக்கிறேன், இல்லை என்று சொன்னால் நான் பலவீனன் என்கிறதான அந்த உணர்வு நமக்கு எப்பொழுதும் காணப்பட வேண்டும். சிம்சோனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அதை நம்ம வாசிக்கலாம். உதாரணமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி தன் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். ஏனென்று சொன்னால் சிம்சோன் மிகுந்த பலவானாக அவன் காணப்பட்டான். அவனுடைய பலம் எப்படி என்று சொல்லி அந்த பலத்தை எடுத்து போடும்படியாக அவனை மேற்கொள்வதற்காக பார்த்திங்கன்னா பல விதத்தில் பெலிஸ்தியர்கள் அந்த நாளிலே முயற்சி செய்தார்கள். அதற்கு அவனோடு கூட காணப்படுகிறதான அந்த ஸ்திரீயையும் பயன்படுத்துகிறார்கள். அவனுடைய லவ், அவனுக்கு அன்பான வளாய் காணப்படுகிறதான அவளை பயன்படுத்துகிறார்கள். அதை தான் நம்ம வாசித்து கொண்டு வருகிறோம். அப்போ 18வது வசனத்தில் அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபொழுது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 சடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அவனுடைய பலம் அந்த முடியல அல்ல. அவனுடைய பலம் எதிலே காணப்படுகிறது சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையின்படி அவனுடைய பெற்றோர்கள் அவனை நசரேய விரதத்திற்கு ஒப்பு கொடுத்தபடினால் அவனுடைய பலன் காணப்பட்டது. அப்போ அந்த நசரேய விரதத்திற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால், அது கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த பலன் அவனுக்கு காணப்படுகிறது. ஆனால் அதை அவன் வெளிப்படுத்தும் பொழுது இந்த நேரத்தில் அவன் சிறுமைப்படுத்தப்படுகிறான். தன்னுடைய பலம் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்திருந்த அவன் அந்த நேரத்தில் அதை மறந்தவனாக பார்த்தீங்கன்னா அவன் காணப்படுகிறதை நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு சாதாரண மனுஷன்தான், ஆனாலும் அவனுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலம் காணப்பட்ட பொழுது ஒரு பெரிய சேனையை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலமாக அவன் ஒரு நியாயாதிபதியாக செயல்பட்டதை நீங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வாசிக்க முடியும். அதே போல நாம் நம்முடைய பலவீனத்தில் கர்த்தரால் நம்ம இடைகட்டப்படும் பொழுது, பலனடையும் பொழுது இந்த காரியத்தை மறந்து போகவே கூடாது. இந்த பலம் என் ஆண்டவரால் உண்டாயிருக்கிறது என்கிற நம்பிக்கை நமக்கு தொடர்ந்து காணப்பட வேண்டும்.